இந்த மாவட்டத்தில இருக்கிறவங்க உஷார் நிலையில இருங்க. எந்தெந்த மாவட்டத்தில கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக போது, எந்தெந்த மாவட்டத்தில நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே மிக மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. இனி எல்லா நாட்களுமே நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குமா? அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நெறைய இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில, கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட பகுதிகள், அதைத் தொடர்ந்து எரணியல், அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக நேற்றைய தினங்கள்ல கனமழை பெய்திருக்கிறது. இந்த மழை தொடர்ந்து பதிவாகும். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில இந்த கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புகள் இருக்கு. இனி எல்லா நாட்களுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில நாட்கள்ல ஒரு 4 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் அவ்வளவுதான். ஏன்னா இந்த அளவு தான் நம்ம ஏற்கனவே கடந்த நாட்கள்ல சொல்லியிருந்தோம். ஒரு 4லிருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் கன்னியாகுமரியில நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு பாருங்க. மேற்கு பகுதிகள்ல நல்ல மழை. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்ல, அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல விட்டு விட்டு மழை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ராமநாதபுரம், ராமேஸ்வரம், அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல சில இடங்கள்ல லேசான மழை பொழிவுகள். தேனி, தென்காசி மாவட்டங்கள்ல அவ்வப்போது சில இடங்கள்ல மழை பொழிவு. கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலான மழை பொழிவு என இந்த மேற்கு தொடர்ச்சியும், தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மட்டும் மழை பொழிவு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மாவட்டத்திலும் எப்பங்க மழை ரொம்ப தீவிரமா இருக்கும்? உள் மாவட்டத்தில வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மிக தீவிர மழை பொழிவுலாம் நமக்கு இப்போதைக்கு பதிவாக வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்டின்னா, உங்களுக்கு மழை கிடையாது. வெயில் மிக மோசமா இருக்கும். அதாவது 42 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவிற்கு நமக்கு வெப்பம் உயர வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அனல் காற்று மிக மோசமா இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன். நமக்கு இந்த சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் 41 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப தீவிரமான அனல் காற்று அப்படிங்கிறது வீசிக்கொண்டே இருக்கும். அதைத் தொடர்ந்து உள் மாவட்டங்கள்ல நமக்கு எல்லா பகுதிகளுமே கடுமையான அனல் காற்று தான். கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள், கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே வறண்ட வானிலையும், வானம் ஓரளவு மேகமூட்டம் தான். இந்த பகுதிகளிலும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது வாய்ப்புகள் இல்ல. அடுத்ததா நம்ம டெல்டா மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டங்கள், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல சில மேகக்கூட்டங்கள நம்ம பார்க்க முடியும். மற்றபடி நம்ம கனமழைய பார்க்க முடியாது. தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெப்பநிலை வாட்டி வதைக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டுல 90% 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாக வாய்ப்புகள். இந்த தென்மேற்கு பருவமழையில நமக்கு அதிகான மழை, ரெட் அலர்ட்லாம் வரப்போகுது. அது எல்லாமே நமக்கு மே, ஜூன், ஜூலைல இருந்தாலும், இந்த ஏப்ரல் மாதத்துல ரெட் அலர்ட்க்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது.